நம்ம பிள்ளைகளை 1000 ரூபாய்க்கு பிச்சை எடுக்க விட்டான். இலவசம் சொல்லி ரேஷன் கடையில நம்மள பிச்சை எடுக்க விட்டான். நம்மளை விட்டா பரவாயில்ல. என்பதற்குரிய மக்களே, உலகத்திலேயே மிகப்பெரிய உருவம் யானை. ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டிய யானைய ரோட்ல பிச்சை எடுக்க விட்டான்டா. இந்த பிராடு திராவிட மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு நாய்கள் பிச்சை எடுக்க விட்டான். யானை பிச்சை எடுக்குது. நீங்க போங்க மசனகுடிக்கு போனீங்கன்னா யானை வந்து வண்டியை துளாவி வண்டிக்குள்ள வாட்டர் பாட்டில் இருந்தா எடுத்து குடிக்குது. இதை பற்றி பேசத்தான் தண்ணீர் மாநாடு. வாக்குக்காக அல்ல, அடுத்த தலைமுறையின் வாழ்க்கைக்கான மாநாடு இந்த தண்ணீர் மாநாடு. நாம் ஒருவேளை நாம் எது இல்லாமலும் வாழலாம், ஆனா தண்ணி இல்லாமல் வாழ முடியாது என்பதை அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த இந்த மாநாடு. நாம் பேசுகிற இந்த அண்ணன் சீமான் பேசுகிற இந்த அரசியல் என்பது பன்றிக்கும் நாய்க்கும் நரிக்கும் மட்டும் இல்ல, அணிலுக்கும் சேர்த்துதான். அணிலுக்கும் சேர்த்தான் பேசுற. அணிலாம் உண்மையிலே அல்லாடும் தண்ணி இல்லாம. ஒரு சின்ன டேப் இருக்கும் பாருங்க வீட்டு நல்லில போய் ஒரு சொட்டு விடும், அதை நக்கி குடிக்கும். அரசியலையும் அப்படித்தான் நக்கி குடிக்குது. அப்படி நக்கி குடிக்கும். அந்த அணிலுக்கும் சேர்த்து அரசியல் பண்ண அண்ணன் சீமான் வந்திருக்கிறார். போதலூர்ல வாழ்ற மானமுள்ள தமிழர்கள் போதலூர்ல குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம, காசு பணம் கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாராவது திரட்ட முடியுமா? ஏன் திரண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கள்ளராக, நாடாராக, அகமுடையராக, செட்டியாக, தேவேந்திராக திரண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மான தமிழனாக திரண்டிருக்கிறார் என்பதை சொல்லி